இயற்கை விவசாயம். வெங்காயம் நட்டு 2 மாதம் ஆச்சு. 4 களை எடுத்திருக்கோம். 5 வாட்டி மருந்து அடிச்சிருக்கோம். 2 வாட்டி களை கழுவி மருந்து போட்டிருக்கோம். மொத்தம் இது வரைக்கும் ஒரு 70,000 செலவழிச்சிருக்கு. எங்களுக்கு இந்த விவசாயம் தான் வாழ்வு. விவசாயம் இருந்தால் தான் எங்களுடைய இப்போ சாப்பாடு நிம்மதியாக சாப்பிட முடியும். விவசாயம் இல்லைன்னா நாங்கள் வந்து ரேஷன் அரிசி தான் வாங்கி சாப்பிடணும். இதே எங்கள் நிலைமை. இந்த கத்திரிக்கைலாம் வந்துட்டா சூப்பராக இருக்குது பார்க்குறது. தண்ணி இன்னும் கொஞ்சம் இதாக ஆகிக்கணும். என்ன மணி? ஆள் உடனே என்னன்னு பார்ப்போம். இல்லை நிறுத்து கட்ட வேண்டியது கட்டலாம். நிறுத்துக்க சும்மா போட்டலாம்ட்டீங்களா? எங்கே மீனி இருக்கேன்? அங்கே நான் பெர்மனண்டாக இருக்க போகிறாங்க. எப்போ வரான்னு சொல்ல முடியாது. தக்காளி பழத்தை வச்ச மாரி தக்காளி பழம் எப்போ அழுகும் சொல்ல முடியாது. விவசாயம் இராணுவமும் ஒன்று. விவசாயி தூங்கினா சாப்பாடு கிடைக்காது. இராணுவம் தூங்கினா நாடு பறி போயிடும். அதனால் இராணுவம் வந்து தூங்காமல் நைட்டும் பகலும் நாட்டை பாதுகாக்க உழைக்கணும். விவசாயி வந்து நைட்டும் பகலும் தூங்காமல் உழைச்சாதான் நாட்டு மக்கள் எல்லாருமே நிம்மதியான சாப்பாடு சாப்பிட முடியும். அதனால் விவசாயி வந்து என்றைக்குமே தூக்கத்தை வந்து பொருட்படுத்த முடியாது. உழைப்பு என்ற பேரில் அவங்களுடைய நிம்மதி ஃபுல்லாகவே விவசாயத்தில் தான் இருக்கும்.